கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிக்க ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன், 24,000 புட் ஆப்ஷன் ரெண்டுமே சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா கால் புட் ரெண்டுமே வந்து ஓப்பனிங்கில் இருந்தே நமக்கு ஹியூஜான செலர்ஸ் தான் வந்திருக்கிறாங்க, இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு. அதே மாதிரி புட்டுலேயுமே வந்து ஹியூஜான செலர்ஸ் தான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நமக்கு கால் வந்து ஒரு ரெசன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு பெரிய பையர்ஸோ செல்லர்ஸோ இல்லை, ஒரு சைட்வேஸ் மூவுக்கான பையர் செல்லர்ஸ் தான் இருக்காங்க. புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டில் கண்டினியூவாக டவுன் சைடு வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு எகைன் மார்க்கெட் யூட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னாலும் நல்ல ஹியூஜான வால்யூம் வரணும். அதே சமயம் புட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜான வால்யூம் வர்றதுக்கான பாயிண்ட் வந்து எப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற வால்யூமை விட நமக்கு நல்ல ஹியூஜான இன்க்ரீஸான வால்யூம் வரணும். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு பையிங் வால்யூம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எகைன் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அடுத்த கேண்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலையுமே ஹியூஜான பையர்ஸ் வந்துடுங்க. இப்போ கண்டினியூவாக வந்து பார்க்கல நமக்கு 48 இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 50ல் என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எக்ஸ்பைரி டேட்டில் ஒன் சைடு மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஹியூஜான வால்யூம் வரையில் மட்டும்தான் கிடைக்கும். தேங்க்யூ.